மனசாட்சியில் ஒன்று தப்பு பண்ணுறோன்னு தெரியும் போதே டக்குன்னு மனம் திரும்பிடணும், டக்குன்னு சரி செஞ்சிடணும். டக்குன்னு தேவன்கிட்ட போய் உட்காந்து, ஆண்டவர் என்னை சரி செஞ்சிருங்கப்பா, உப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு உட்காந்து என்னென்னமோ பண்ணி சரியாகி ஒரு ஒரு இளைப்பாறுதல் இருதயத்தில் பார்த்தப்பறம் தான் எந்திரிச்சு வருவான் அவன். அப்பா தப்பிச்சிட்டேன், வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. அவன் மனசாட்சியில் சூடுண்ட. ஆனால் மனசாட்சியில் எவ்வளோ சொன்னாலும் அது எப்போ சூடுண்ட பொய்யனாகிறான் தெரியுமா? செய்யும்போது ஆமாம் நான் கரெக்டாக தான் செஞ்சேன், அவங்க தான் தப்பு, இவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தேவசமத்தில் உட்காராமல், தன்னை பணியாமல், தன்னை பணியாத மாடாக்காமல் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகலாம்னா கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தெரியவான். அப்புறம் பார்க்குறவங்கலாம் தப்பாக தெரியவான். அப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாம் தப்பாக தெரியவான். பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாரும் யாரும் தப்பு, எல்லாம் சரி, எல்லாம் தப்பானவங்க அந்த முடிவுக்கு வந்துடுவான். இவன் யார் தெரியுமா? மனசாட்சியில் சூடுண்ட போய். ஏன்னா